சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்கள்னா என்னென்ன? விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி மகிழ்ச்சி தான். என்னைக்குமே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன சொல் மாறாதவங்க. ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராமிஸ்லேருந்து மாற மாட்டாங்க. ஆனால் அந்த உலகத்தில் அதிக கிரிட்டிசைஸுக்கு ஆளாகக்கூடிய ஆட்களும் அவங்க தான். எல்லாரும் திட்டுவாங்க. விருச்சிக ராசியில் ஒரு மாமியார் இருந்துச்சுன்னா மருமக திட்டாத மருமக கிடையாது. விருச்சிக ராசியில் ஒரு மருமக இருந்துட்டா மாமியார் திட்டுவாங்க. ரெண்டும் தான் நடக்கும். அப்படி ஒரு என்னைக்குமே நல்லதை செய்து கெட்டதை வாங்கக்கூடிய ராசியா இருக்கு. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் கூட வேலை பார்க்குறவங்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களை கண்ணு முன்னால் பாராட்டுவாங்க, பின்னாடி திட்டுவாங்க. அப்படிப்பட்ட ராசி அவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய யோகம். என்ன யோகம் வருது இவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் மாறுதுப்பா. இது வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடம்ங்கிறது ஓடி போனவனுக்கும் 9ஆம் இடத்துக்கு குருங்கிறோம். 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்தால் ராஜ வாழ்க்கை காத்திருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய வாழ்க்கை, சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லாரும் ஏறிட்டு பார்க்கக்கூடிய வாழ்க்கை, எல்லாரும் உங்களை வாழ்த்தக்கூடிய காலகட்டம். அப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்குது உங்களுக்கு. கண்டிப்பா சார், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நல்லதை செய்து கூட கெட்ட பேர் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு ஏத்த புகழும் அவருக்கு ஏத்த கௌரவம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கி. காரணம் என்ன? இதெல்லாம் நீங்கிறதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த காலகட்டத்தில்? விருச்சிக ராசிக்கு நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல அவங்களுக்கு. ரொம்ப மன வருத்தத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய உழைப்பை பிறர் பார்க்குறாங்க, ஆனால் அப்ரிஷியேட் பண்ண மனசு வரல. இதுதான் ரொம்ப கொடுமையானது. இவங்க கடுமையாக வேலை செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த வேலையை அப்ரிஷியேட் பண்ணணும். ஆமாங்க இவங்க வேலை செய்தாங்க அப்படின்னு யாராவது ரெகக்னைஸ் பண்ணணும் பாருங்க, பண்ண மாட்டாங்க. அந்த மனசு கஷ்டம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ அந்த ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய புகழ் கிடைக்க போகுது. ஒரு மகுடத்தை சுட்டக்கூடிய காலம் பாருங்க, பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது.